சார் இப்போ இந்த எப்பயுமே ஒரு கட்சிக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க. தலைவருக்கே ஒரு பிரச்சனை, கைது வரைக்கும் போகுதுன்னா கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் பேக்கப்க்கு இருப்பாங்க. இங்க வந்து இந்த சம்பவம் நடக்குது. நீதிமன்றத்திலேயே கேட்கறாங்க. ஏன் அவங்க யாருமே கரூர்ல இல்ல அப்டின்ட்டு. இந்த ஸ்ட்ரக்சர வந்து அவங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? ஏன்னா மீடியாவும் 2ஆம் கட்ட தலைவர ரீச் பண்ண முடியல. ஒரு பக்கம் காவல்துறை தேடுறாங்கன்றாங்க. இது எவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்கு இது? அதுதாங்க அவங்க களத்துக்கு புதுசுங்கிறதுனால இத ம். வெறுமனே பேசிடலாம். நான் வந்து ராணுவமே வந்தாலும் எதிர்த்து ம். நிப்பேன், நெஞ்ச நிமித்தி பேசலாம். ஆனால் வரும்போது நீ என்ன நிக்கணும். பண்றன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுதானே இங்க நடந்திருக்கு. இங்க நெஞ்ச நிமித்திட்டு வீராவேசம் பேசினா எல்லாருமே ஓடி போயிட்டாங்கல்ல. ம். நான் என்ன சொல்றேன், உங்க மீது வழக்கு எப்போ பாயுது? மறுநாள் மறுநாள் தான். அந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க அங்க போய் நின்னு இருந்தீங்கன்னா, அதனுடைய இதுவே வேற. அப்ப யாருமே அங்க போகலையே. அதானே இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. நீதிமன்றமே அதுதானே கேட்குது. ம். ஸோ அது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ ஒரு தலைவர் இவ்வளோ பெரிய பிரச்சனையாவுது. எல்லாருமே உட்காந்து டிவியில பார்த்துட்டு இருக்காங்க. சென்னை மாவட்டத்துல ஒரு விஜய் ரசிகர் கூட்டம் இருக்கு, அல்லது விஜய் தொண்டர்கள் இருக்காங்கல்ல. ம். யாராவது நீலாங்கரை வீட்ல போய் நின்றுருக்கணும்ல. ம். அவரு அங்க விமான நிலையத்துல ஏறிட்டாரு. இங்க வந்து இறங்கி வீட்டுக்கு தான் வருவாருன்னு அப்போ தெரியும். அங்க ஒரு கூட்டமோ இல்ல ஒரு எந்த தலைவருக்கும் நடக்காத விஷயங்க இது. ம். நீங்க எப்பவுமே ஒரு தலைவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா, பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே வீட்டு முன்னாடி குவிஞ்சிருவான்.